கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்று விட்ட மாடியிலிருந்து பேசுகிறேன்ட்டு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் முக்கியமான ஒரு காரணம் உண்டு. இந்த அநேக தேவ ஜனங்கள் கூட இப்போ மனம் மாறிட்டாங்க. எப்படி சொல்லன்னா, ஏன்னா இயேசு அறியாத ஜனங்கள் தான். முன்னாடி அப்படி சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, ஒரு வீட்டில் வாடகைக்கு போனாங்கன்னா, ஏதாவது ஒரு போராட்டம் மாதிரி இருந்துச்சுன்னா, கணவன் மனைவிக்கோ பிள்ளைகள் பெற்றோர் மத்தியிலையோ ஏதோ சண்டை சச்சரவு அப்படி வருமானா, உடனே அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, ஏதோ ஒரு போராட்டம், ஏதோ பிசாசு கோளாறு. உடனே அவங்க என்ன செய்வாங்க, பூஜாரிகிட்ட போவாங்க. அவங்கவுங்க தெய்வத்தை வணங்குற அவங்களுடைய பூஜாரிகிட்ட போவாங்க. அப்போ அவங்க பூஜாரி என்ன சொல்கிறாங்களோ, அவங்க குரு என்ன சொல்கிறாங்களோ அதன்படி அவங்க செய்கிறாங்க. நான் அவங்கள அவங்க அறியாமைனாலும் அவங்க செய்கிறாங்க. அவங்கள நான் தப்பு நான் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுடைய குரு அப்படி சொல்கிறதுனால. ஏன்னா குடியாத்தத்தில் ஒரு குடும்பம் இருக்குது. அப்போ அந்த குடும்பத்தை பார்த்தோம். அந்த பிரதர் நல்ல பெரிய வீடு கட்டியிருக்கிறாரு. அந்த வீட்டில் அவங்க இருக்காமல் வாடகை வீட்டில் இருக்கிறாங்க. ஏன் வாடகை வீட்டில் இருக்கிறீங்க கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, பாஸ்டர் எங்கள் குரு சொல்லியிருக்கிறாங்க, கொஞ்ச நாள் நீங்கள் வாடகை வீட்டில் தான் இருக்கணும், சொந்த வீட்டில் இருக்கக்கூடாது. சில அந்த மாதிரி என்னமோ சொன்னாங்க. அதனால எனக்கு அந்த வார்த்தை வரல. அந்த இதெல்லாம் போனோன்னா நீங்கள் கொஞ்ச நாள் வாடகை வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க. சொன்னதுனால நாங்கள் வாடகை வீட்டில் இருக்கிறோம் பாஸ்டர். இப்போது வேறு உங்கள் மகனுக்கு ஒரு வீடு இருக்குல்ல, மகன் வீட்டில் நீங்கள் இருக்கலாம்ல. மகனும் தனியாக மேரேஜ் பண்ணி அவங்களும் தனியாக நல்ல வேலை செய்கிறாங்க. மகனும் தனியாக ஒரு வீடு வாங்கியிருக்கிறார். அவங்களுக்கு ஒரே ஒரு பையன்தான். வேறு பெண் பிள்ளையும் ஆண் பிள்ளையும் யாரும் இல்லை. அப்பா நல்ல பெரிய வீடு போட்டிருக்கிறாரு. அப்பா கட்டின வீட்லேயும் இருக்க முடியல. மகனும் நல்ல வேலை செய்து மாதம் 1,00,000 சம்பாதிக்கிறாரு. சம்பாதிச்சு நல்ல ஒரு வீடு வாங்கியிருக்கிறார். எத்தனையோ லட்சத்துக்கு வாங்கினதாக சொன்னாங்க. அப்போது அந்த வீட்டிலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். பாவம், பரிதாபமாக இருக்குது. இப்போ எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போது நான் அவங்கள பற்றி குறை சொல்லலை. அவங்க பாவம், இயேசு அறியாதவங்க. இப்போ வேத புத்தகத்தை தூக்கி சுமந்து என்ன செய்கிறாங்க, சில பிரசங்கோடு பண்ணுறாங்க. எத்தனையோ ஒரு பிரசங்கத்தை கேட்குறோம். ஆனால் அதில் என்ன போட்டிருக்குன்னா, அப்படி பிரசங்கத்தை கேட்டவங்க, பிரசங்கம் பண்ணுறவங்க கூட என்ன செய்கிறாங்கன்னா, வீட்டில் ஏதாவது போராட்டம் பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா, கிறிஸ்தவ குடும்பத்தில் ஒன்று அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இந்த வீட்டில் ஏதோ போராட்டம், ஏதோ ஒரு பிசாசு கோளாறு, அதனால் நம்ம என்ன செய்கிறோம், வீடு மாறி போகணும் அப்படின்னு அவங்க பேசுகிறாங்க. இப்போ வேதம் என்ன சொல்லுதுன்னா, யாக்கோப்பு எழுதின நிருபத்தில் 4வது அதிகாரம் 7வது வசனம், அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணுங்க. நம்ம அதை பார்த்து பயந்து போகக்கூடாது. ஒருவேளை நீங்கள் வீடு காலி பண்ணுறீங்க, போராட்டமாக இருக்குது, வீடு காலி பண்ணுறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம், நீங்கள் பிசாசுக்கு பயந்து போகிறீங்கன்னு அர்த்தம். அப்போ உங்களுக்குள்ளே இருக்கிற இயேசுவானவரை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அற்பமாக நினைக்கிறீங்க. அவர் ஒரு தெய்வமே இல்லை, அவர் ஒன்றுமே இல்லை அப்படின்ட்டு உங்களுக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை நீங்களே தூக்கப்படுத்தி கொள்றீங்க. நமக்குள்ள இருக்கிற தெய்வம் யாருங்க, வானத்தையும் பூமியும் படைத்த தேவாதி தேவன் நமக்குள்ள இருக்கிறார். நம்மளை நேசித்து, முழு உலக மனுஷரை நேசித்து, மனுகுலத்தை நேசித்து என்ன செஞ்சிருக்கிறாருங்க, ஜீவனே கொடுத்திருக்கிறார். ஜீவனை கொடுத்த தேவன் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இந்த உயிரோடு எழுந்த தெய்வம் இன்று உயிரோடு நம்ம மத்தியில் இருக்கிறாரு, நம்மோடு கூட இருக்கிறாரு. அவரை நாம் விசுவாசிக்க மாட்டேங்கிறோமே. அவர் வானத்தையும் பூமி படைத்த தேவாதி தேவன்ல, அவர் விசுவாசித்தாலே போதுமே.
அவர் விசுவாசித்தாலே போதும். நம்ம குடும்பத்திலோ நமக்குள்ளேயோ இது பிசாசு போராட்டம் இருக்குமானா என்ன செய்யும்? ஆட்டோமேட்டிக்காக அது போகும். ஆட்டோமேட்டிக்காக அது போகும். நான் பயப்படணும்னு அவசியமே இல்லை. பிசாசை கண்டு என்னைக்கும் பயப்படக்கூடாது. பிசாசை கண்டு நம்ம என்னைக்கும் பயப்படவே கூடாது. பிசாசை கண்டு வரட்டு வரட்டு பிசாசை கண்டு நம் பயமே படக்கூடாது. நம் தைரியமா இருக்கணும். அதனால வீடு மாறணும், இந்த வீடு மாறினா சரியா வந்துடும், அந்த வீடு மாறினா சரியா வந்துடும், தயவு செய்து அப்படி நினைக்காதீங்க யாரும். எந்த வீட்டில் இருந்தாலும் சரி, உலகம் முழுவதுமே பிசாசினால் நிறைஞ்சுதான் இருக்குது. நாம தான் என்ன செய்யணும்? கவனமா ஜாக்கிரதையா நம்ம ஏசப்பா பிடிச்சிட்டோம்னா பிசாசு அங்கே வராது. எங்க போனாலுமே பிசாசு, நமக்குள்ளேயும் பிசாசு கிரியை செய்வான். பரலோகத்துக்கே பிசாசு போனான் இல்லையா? பரலோகத்துக்கே பிசாசு போனான். ஏன் நம்ம வீட்டுக்கு வரமாட்டானா? நமக்குள்ள வரமாட்டானா? வருவான். நம்ம அதனால அதை பார்த்து பயமே படக்கூடாது. தைரியமா இருக்கணும். நம்ம உண்டாக்குன தேவன், நம்மளை படைத்த தேவன் இயேசு கிறிஸ்து, அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவரை விசுவாசித்தாலே போதும். என் இயேசப்பன் கூட இருக்கிறான் விசுவாசித்தாலே போதும். உன் குடும்பத்தில் காணப்படுற பிரச்சனைகள், போராட்டங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அது அப்படியே மறைந்து போகும். நீங்கள் பயப்படணும்னு அவசியமே இல்லை. எங்கே போனாலும் பிரச்சனை உண்டு. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு. அதான் வேதம் சொல்லுது. உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன். என்ன அர்த்தம்? உலகத்தை ஜெயித்த இயேசு கிறிஸ்து நான் இருக்கிறேன், நீங்க பயப்படாதீங்க. அந்த வீட்டுல அது இருக்கு, இந்த வீட்டுல அது இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்ட்டு நம்ம வீடு எத்தனை வீடு தான் மாறி போக முடியும்? எத்தனை வீடு மாறி போக முடியும்? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, தேவ ஆவியானவர் நமக்குள்ள இருப்பாருன்னா எந்த ஆவியும் மேற்கொள்ள முடியாது. பரலோகத்துக்கு பிசாசானன்னு போனான், நம்மளை விட்டு வைப்பானா? அதனால பிசாசை கண்டு எக்காரணம்னு பயப்படக்கூடாது. நாம் எதிர்த்து நிற்கணும், நாம் அதை போராடணும், நாம் மேற்கொள்ளணும், நாம் ஜெயம் எடுக்க முடியும். இயேசுவின் நாமத்தினால நாம் ஜெயம் எடுக்க முடியும். மாம்ச பலத்தினால எப்படி நல்லா உறங்கிட்டே இருந்தா நாம் ஜெயம் எடுக்க முடியாது. பிசாசோடு ஜெயிக்கணும்னு எப்படி பிரதர்? எப்படி ஜெயிக்கணும்? பிசாசோடு ஜெயிக்கணும் என்ன செய்யணும்? வேதம் வாசிக்கணும், ஜெபிக்கணும் இல்லையா? ஜெபிக்கணும். இப்படி செய்யும் போதுதான் நாம் அவனோடு மேற்கொள்ள முடியும், அவனை மேற்கொள்ள முடியும். இல்லைன்னா நாம் திண்டு தூங்கணும்னா பிசாசு நம்ம பின்னாடி தான் வரும். நல்லா தூங்குப்பா, நீ ஜெபம்னாத தூங்கு. நான் கிறிஸ்தவ ஜனங்களுக்காக சொல்றேன், நல்லா தூங்கு. சர்ச்சுக்கு போ, மெசேஜ் பேசும்போது நல்லா தூங்கிரு. பின்ன எப்படி புரியும் இல்லையா? என்ன பிரதர்? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில இயேசு மரித்த இயேசு, அவர் உயிரோடு இருந்திருக்கிறார். அந்த இயேசு இப்போது உயிரோடு இருக்கிறார். அவர் விசுவாசிங்க, பிசாசை நாம் ஈஸியா மேற்கொள்ள முடியும். எந்த இடத்துல போராட்டம் இருக்கோ அந்த இடத்துல நம்ம ஈஸியா ஜெயிக்க முடியுங்க. நீ போராட்டம் இருக்குன்னு சொல்ல அது இருக்கதான் செய்யும். இல்லைன்னு சொன்னீங்கன்னா இல்லை இராது. உங்க வாயில தான் ஜீவனும் மரணமும், உங்க வாயில தான் ஆசீர்வாதமும் சாபமும், உங்க வாயில தான். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சொல்றேன், இயேசு ஏற்றுக்கொண்ட பிள்ளைங்க யாரா இருந்தாலும் சரி, வீடு மாறணும், அங்க போராட்டம் இருக்கு, இந்த வீடு மாறிடுவோம். பாருங்க, நிறைய வீடு இருக்கு தம்பி, இதெல்லாம் காமிப்பா. நிறைய வீடு இருக்குங்க. எத்தனை வீட்டுக்குள்ள போய் வாடகை இருந்தாலும் கூட நமக்குள்ள இருக்கிற பிசாசு நம்ம கூட தான் வரும். நான் வீடு நல்லாதான் இருக்கும், வீடை குறை சொல்ல முடியுமா? எத்தனை வீடு காமிக்கிறான் தம்பி இல்லையா? வீடு குறை சொல்ல முடியுமா பிரதர்? வீடை யாரும் குறை சொல்ல முடியும். வீடு நல்ல முறைப்படி கட்டியிருக்கிறாங்க இல்லையா? வீட்டுல சுத்த ஆவி இருக்குன்னு சொல்ல முடியுமா?
நமக்குள்ள அசுத்தம் ஆகுதுன்னா எங்க போனாலும் வரதான் செய்யும். எப்படி பிரதர்? கண்டிப்பா வரும். கரெக்டா சொன்னீங்க. நம்ம ஆண்டரோடு கூட இருந்தா வரவே வராது. அசுத்தம் இருந்தாலும் கூட ஓடிடும். எத்தனையோ சாட்டு சொல்லலாம். ஒரிசால ஒரு சம்பவம். பூத்து பங்களாம்பாங்க. பூத்து பங்களான்னா பூத்துனா சாத்தான், பிசாசு குடியிருக்கிற இடம். 2-3 பேர் தற்கொலை பண்ணி இறந்து போனான் அந்த வீட்டுல. அதனால அது ஒரு ஒதுக்கப்பட்ட பக்கத்துல கூட யாரும் வீடு கட்டல. ஒதுக்கப்பட்ட ஒரு ஏரியாவா இருந்துச்சு. அப்போ சில ஊழியக்காரங்க வந்து அந்த இடத்துல வாடகைக்கு தாங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போ வீட்டுக்காரங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, இருந்துக்கிடுங்க, வாடகை ஒன்றும் தரான்டா, உங்களால் இருக்க முடிஞ்சா இருந்துக்கிடுங்க. அப்போ விசாரிக்கும் போது எத்தனையோ குடும்பங்கள் வந்து இருந்து போயிருக்கு. 3 குடும்பம் அங்கே இருந்து 3 பேர் தற்கொலை பண்ணி செத்து போயிருக்கிறாங்க. 3 குடும்பத்தில் ஒவ்வொருத்தரும். அப்போ அதில் யாருமே இல்லாமல் பூரா ரொம்ப பாலடைஞ்சு ரொம்ப மோசமான ஒரு கண்டிஷனில் இருந்துச்சு. ஆனால் அவங்களுக்கு வேற வீடு இல்லை. அப்போ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம். வீடு இல்லை. இப்படியே ஜெபிக்க ஒரு வீடு வேணும். நான் அவங்க நீங்கள் அந்த வீடு எடுத்துடுங்க அப்படி சொன்னதுனால நாங்கள் பரவாயில்ல, சந்தோஷம், நான் அதிலே இருக்கிறோம் அப்படின்னா 2 பேரும் நல்லா ஜெபிக்க 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 நல்ல ஒரு பிரகாசம் ஆரம்பிச்சது. அக்கம் பக்கத்துலலாம் ரொம்ப சந்தோஷமா தைரியமாக இருந்தாங்க. அடிக்கடி அந்த பிசாசு தொல்லைலாம் ஊருக்குள்ளெல்லாம் வந்து அப்பப்போ ஏதாவது பிரச்சனை பண்ணுமா. ஆனால் இவங்க வந்து ஜெபிக்க ஆரம்பிச்சதுல இருந்து பிசாசு தொல்லையே இல்லையா. ஒரு மாற்றம், ஒரு ஆசீர்வாதம், அந்த கிராமத்துக்குள்ளே ஒரு ஆசீர்வாதம், பெரிய ஒரு மாற்றம். அப்போ அந்த வீட்டுக்காரங்க என்னன்னு சொன்னாங்களாம், இந்த வீடை நீங்களே வச்சிடுங்க, சும்மா வச்சிடுங்க அப்படின்னு கொடுத்தாங்க. நான் சொல்ல புரியுதாங்க? இப்போ நமக்குள்ள ஏசப்பா இருக்கும்போது எங்க நம்ம அதை விட பயப்பட்டு ஓடலாமா? நம்ம பயப்பட்டு ஓடுறோம்னா நமக்குள்ளதான் பிசாசு இருக்கு. வீடெல்லாம் நல்ல வீடு தான், எந்த வீட்லயும் பிசாசுக்குன்னு சொல்ல முடியுமா? இல்ல வீடு எல்லாம் காமி தம்பி, எத்தனை வீடு, நான் எதுக்கு தான் மேல வந்திருக்கிறேன். நிறைய வீடு இருக்கு இல்லையா, நிறைய வீடு இருக்கு. எல்லாரும் அங்கெல்லாம் மலை ஏரியா, அங்க காமிக்காத, அதெல்லாம் மலை ஏரியா. அப்போ அதில் மலை ஏரியா இப்போ நிறைய வீடு இருக்கு. எல்லா வீடுக்கும் நல்ல சுத்தமாக நல்ல பிரகாசமான வீடுன்னு தான் நான் சொல்ல முடியும். எந்த வீட்டுக்குள்ளேயும் பிசாசு இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். நம்ம சரின்னா நம்ம ஓகே. எப்படி பிரதர்? நம்ம சரின்னா ஒருவேளை இருந்தவங்க கூட ஓடிடும். லைட்டு போட்டால் இருள் போகலையா? வெளிச்சம் வந்துச்சுன்னா இருளுக்கு அங்கே அதிகாரமே இல்லை. வெளிச்சம் இயேசு. இப்போ இயேசு நமக்குள்ள வந்தாருன்னா பிசாசுக்கு அதிகாரம் இல்லை. அதை உணர்ந்தவர்களாக தயவு செய்து யாரும் வீடு மாற்றணும், அதுக்காக வீடு மாற்றணும்னு நினைக்கக்கூடாது. எதுக்காக? அதுக்கு பயந்து நீ வீடு மாத்தாங்க. ஏதோ சூழ்நிலை மாறணும், வேற வீட்டுக்கு போகணும், இங்கே இருக்காண்டா, வேற ஒரு வேலை விஷயமா இல்லை ஊழியத்து நிமித்தமா வேற எங்கே போய் ஊழியம் பண்ணணும்னு போறீங்க இல்லையா? என்ன பாப்பா, அப்படி போனா பரவாயில்ல. ஆனா பிசாசுக்கு பயந்து யாரும் தயவு செய்து வீடு மாத்தாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.